ஸோ நான் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய பேர் பாண்டியன். ஸோ ஸ்டில் சபிட் அசிஸ்டண்டாக சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக மாறுறாரு. ஆனால் அவருக்கு வந்த நோக்கம் என்னென்னா நடிக்கணும் அப்படின்னு. இந்த பாண்டியன் வேறு யாரும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்டார் படத்தின் இயக்குனர் இளன் அவர்களுடைய அப்பா. அந்த ஸ்டார் படமே தன்னுடைய அப்பா அதில் வந்து இவர் பண்ணியிருப்பார், நம்ம மலையாள நடிகர் லால் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வந்து எங்கள் அப்பாவுடைய இன்ஸ்பிரேஷன் நான் பண்ணதுன்னு கூட அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஸ்டார் படத்துடைய இயக்குனரான இளனுடைய அப்பா பேர் தான் பாண்டியன். அவரை எல்லாருமே ராஜாராணி பாண்டியன்னு அழைப்பாங்க. அவர் ஏன் அப்படி அந்த பேர் வந்துச்சு இப்போ சினிமாவில்னா, அவர் ராஜாராணி படத்தில் ஜெய்யோட அப்பாவை நடித்தவர். அவர் தான் எனக்கு இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணார். எப்படின்னா, அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோவாக இருக்கும்போது எனக்கு தெரியும். நான் அப்போ என்னுடைய படங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது என் படங்களில் வந்து அவர் ஸ்டில் சேவையோட உதவியாளராக வந்திருக்காரு. என்னுடைய ஒரு படங்களுக்கு வந்து அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் நான் வந்து ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த படத்தில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவரை நான் வந்து கூப்பிட்றேன். சார், இந்த படத்தில் நான் ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபாக ஒர்க் பண்ணுங்கள் சார்னு கூப்பிட்றேன்.